மன்னா. சங்கீதம் 31:24. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களே, நீங்கள் எல்லோரும் திடமனதாயிருங்கள், அவர் உங்கள் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார். தாவீது சொல்லுகிற ஒரு மற்றொரு ஆலோசனை, திடமனதாயிருங்கள். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களை திடமனதாய் இருக்கும்படி தாவீது ஒரு ஆலோசனை சொல்லுகிறார். காத்திருப்பது என்பது மிக கடினமான காரியம். அந்த காத்திருப்பின் காலத்துக்குள்ளாக தாவீது கடந்து சென்றபடினால் அதை அனுபவித்து சொல்லுகிறார். காத்திருக்கிற காலத்தின் வேதனை அனுபவித்த ஒரு மனுஷன். ஆனால் அவர் சொல்லுகிறார், திடமனதாயிருங்கள். காத்திருக்கிற காலங்கள் சோர்ந்து போகிற காலங்கள். ஆனால் அந்த சமயத்துல திடமனதாய் இருக்கும்படி கர்த்தருடைய ஆலோசனை நமக்கு தாவீதின் மூலமாக வருகிறது. இங்கு தாவீது சொல்கிறார், அவர் உங்கள் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை என்று வேதம் சொல்கிறது. ஏன் தெரியுமா? கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களை கர்த்தர் திடப்படுத்தி கொண்டே இருப்பார், பலப்படுத்துவார், வார்த்தையை கொண்டு பேசுவார், அவருடைய பிரசன்னத்தை கொடுத்து நம்மளை நடத்துவார். நீங்களும் கர்த்தருக்காக காத்திருக்கிறீங்களா? ஒரு அற்புதத்துக்காக காத்திருக்கிறீங்களா? ஒரு ஜெபத்துக்கு பதில் வருவதற்காக காத்திருக்கிறீங்களா? உங்களையும் திடப்படுத்தி நடத்துவார். சோர்ந்து போகாதீங்க. கர்த்தருக்கு காத்திருந்த தாவீது கர்த்தரால் சொல்லப்பட்டவைகளை பெற்றுக்கொண்டார். நீங்களும் கர்த்தரால் சொல்லப்பட்டவைகளை பெற்றுக்கொள்வீர்கள். ஜெபிப்போமா? எங்களை அதிகமாய் நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, அநேகர் உமக்காக காத்திருக்கிறாங்க. அந்த காத்திருப்பின் காலத்துல கர்த்தர் அவங்களை திடப்படுத்தும்படியாய், ஸ்திரப்படுத்தும்படியாய் ஜெபிக்க அவங்க இருதயத்தை பலப்படுத்துவீராக. கர்த்தருடைய நன்மை செய்கிற கரம் அவர்கள் மீது வரட்டும். கர்த்தர் அவர்களை உற்சாகப்படுத்துவீராக. ஆசீர்வதியும், பலப்படுத்தும். இந்த நாள் அற்புதத்தின் நாளாக இருக்கட்டும். சீக்கிரத்திலே அற்புதம் செய்வீராக. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.